ஒரு ஐ இன்னொரு ஐயை விட சின்னதா இருக்கு. ட்ரூப்பிங் ஆஃப் ஐலிட் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கேன்சரை மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. என்னன்னு நான் டீட்டெயிலாக சொல்றேன், அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இமேஜின் அ பேஷண்ட் கம்மிங் டு யூ வித் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் கண்ணாடியில் பார்க்குறப்ப ஒரு கண்ணு இன்னொரு கண்ணை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க அந்த பேஷண்ட்டை எக்ஸாமைன் பண்ணி பார்க்குறப்ப ஒரு கண்ணோட பியூப்பிள் இன்னொரு கண்ணோட பியூப்பிளை கம்பேர் பண்றப்ப சின்னதா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன இருக்கு அப்படின்னா, ஐலிட்டை ஓப்பன் பண்ண முடியல, which means there is drooping of eyelid, which is known as ptosis. மூணாவது என்னன்னா, ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ்ல ஸ்வெட்டிங்கே இல்ல, which is known as anhidrosis. ஸோ இது மூணும் இருந்துமே இது வந்து ஒரு ஜஸ்ட் அன் ஐ ப்ராப்ளம் நீங்க நினைக்கிறீங்களா? இட்ஸ் அன் அப்சல்யூட் நோ. ஸோ இது பேர் என்னன்னா ஹார்னர் சிண்ட்ரோம். ஸோ ஹார்னர் சிண்ட்ரோம்னா எதனால வருது அப்படின்னா, சிம்பாத்தட்டிக் நர்வ், அதாவது ஐக்கு சப்ளை பண்ற சிம்பாத்தட்டிக் நர்வ் டேமேஜ் ஆகிறதால வருது. ஸோ இப்போ நமக்கு அப்நார்மல் என்னன்னு தெரியும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நார்மல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நார்மலாக இந்த சிம்பாத்தட்டிக் நர்வ் ஐல என்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் ஓப்பனிங் ஆஃப் ஐலிட். ஸோ அப்போ இது டேமேஜ் ஆகுறதால ஐலிட்டை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ தெர் இஸ் ட்ரூப்பிங் ஆஃப் ஐலிட். செகண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்வெட்டிங் ஓவர் த ஃபேஸ். அப்போ இது டேமேஜ் ஆகுறதால ஸ்வெட்டிங் இருக்காது, விச் இஸ் நோன் அஸ் ஆன்ஹைட்ரோசிஸ். மூணாவது ஃபங்க்ஷன் என்னன்னா, பியூப்பிளை டைலேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இது டேமேஜ் ஆகிறதால என்ன ஆகும், அகெயின் பியூப்பிள் வந்து டைலேட் ஆகாது, மியாட்டிக் ஸ்டேட்லேயே இருக்கும். ஸோ இந்த மியோசிஸ், டோசிஸ், அப்புறம் ஆன்ஹைட்ரோசிஸ், இந்த மூணுமே கிளாசிக்கல் ட்ரையட் ஆஃப் ஹார்னர் சிண்ட்ரோம். ஸோ இந்த ஹார்னர் சிண்ட்ரோமை ஏன் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா, டேஞ்சரஸ் காசஸ் ஆஃப் ஹார்னர் சிண்ட்ரோம்ல பான்கோஸ் டியூமர்னு ஒன்று வரும். ஸோ பான்கோஸ் டியூமர்னா என்னன்னா, லங்கோட அப்பர் பார்ட்ல வர கேன்சர் தான் வந்து பான்கோஸ் டியூமர், விச் இஸ் மோஸ்ட் காமன் இன் ஸ்மோக்கர்ஸ். ஸோ இந்த பான்கோஸ் டியூமருக்கு அடுத்து செகண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் காஸ் ஆஃப் ஹார்னர் சிண்ட்ரோம் என்னன்னா ஸ்ட்ரோக், விச் இஸ் பிரெயின் ஸ்டெம் ஸ்ட்ரோக். அதுக்கப்புறம் கரோட்டிட் ஆர்டரி டிசெக்ஷன், அப்புறம் நெக் ட்ராமா, இதெல்லாமே வந்து காசஸ் ஆஃப் ஹார்னர் சிண்ட்ரோம். ஸோ வெனெவர் அ பேஷண்ட் கம்ஸ் டு யூ வித் இந்த டோசிஸ், ஆன்ஹைட்ரோசிஸ், அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஹார்னர் சிண்ட்ரோமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதால வர கேன்சரையும் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. தேங்க்யூ. சேவ் இட் ஃபார் லேட்டர்.